ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சப்பாத்திலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் ஒன்று செய்யலாங்க. இதுக்கு வந்து சப்பாத்தி மாவு ஒரு கப்பும் ராகி மாவு ஒரு அரை கப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சப்பாத்தியாட்ட தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்ல போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம எப்போவுமே சப்பாத்தி குருமா சட்னி அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் நம்ம நூடுல்ஸு காளான் சாப்பிட்ற டேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி நான் 4 சப்பாத்தி வர அளவுக்கு போட்டு எடுத்துட்டேங்க. இது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் தோசைக்கல்ல போட்டு திருப்பி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு 4 சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கூட கொஞ்சம் நெய்யும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூட நான் பல்லாரி வெங்காயம் 1, பீட்ரூட் 1, கேரட் 2, அப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு 5-6 எண்ணம், இது கூட குடமிளகா ஒரு 1 போட்டிருக்கேங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகாயும் பீன்ஸும் வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டு கேரட்டும் பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சுரவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். காய்கறியெல்லாம் உள்ளே போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு வேக வச்சுக்கலாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நம்ம கோதுமை மாவு கூட ராகி மாவும் சேர்த்தங்காட்டி அதுவும் நமக்கு சத்தாக கிடச்சிருங்க. இப்போ சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. நம்ம இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் டைப்லேயே வந்துடும். சப்பாத்தி கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் ரோல் செஞ்சு கொடுப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் கூட சேரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியாக நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சப்பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி சட்னி அல்லது தக்காளி குழம்பு அந்த மாதிரி செய்வோம். நான் வந்து இன்னைக்கு தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம். போட்டு காயோடு சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சப்பாத்தியில் ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு போட்டிருப்போம். காய்கறி கலவான உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி குழம்புல வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்குங்காட்டி நம்ம வந்து காரமெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. அந்த குழம்பு மட்டும் ஒரு 4 கரண்டி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். சப்பாத்தி கூட இந்த மாதிரி ஊற்றி செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிடும்போது அந்த சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காளான் கடையிலலாம் வந்து காளான் நூடுல்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குற மனம் வந்து இதில் வந்துடும். இந்த மாதிரி குழம்பெல்லாம் ஊற்றிட்டுங்க நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். இந்த குழம்போட ஊறி பார்த்தீங்கன்னா சுட சுட சூப்பரான வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு புஜா ஸ்டடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.